வணக்கம் பிரான்ஸ். இப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்ற கதையில எபிசோட் 61 டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 3:30 எந்திரிச்சிட்டேன். ஏஞ்சோன்னு மனசுக்குள்ள ஒரு குழப்பம், பாடி கொஞ்சம் டயர்டா இருந்தனால இன்னைக்கு ரெஸ்ட் விட்டு நாளைக்கு ஜிம் போலான்னு ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 4 to 5 டேஸா வெயிட் எல்லாம் எதுவும் செக் பண்ணல, அதனால ப்ராக்ரஸ் எப்படி போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. கொஞ்சம் துணி எல்லாம் துவைக்கிறதுக்கு இருந்தனால எல்லாத்தையும் அள்ளி போட்டு காஃபியை பார்சல் கட்டிட்டு அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு காஃபி நடிச்சிட்டு இருந்தேன். அப்ப என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது என்னன்னா, இப்ப இங்க இருந்து நான் அந்த மேகத்துக்குள்ள நடந்து போகணும், நெக்ஸ்ட் இங்க இருந்து அந்த மலைக்கு தாவிடணும் அப்படிலாம் தோணிட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு எல்லா துணியும் துவைச்சு காய போட்டு கடைசியில மழை நக்கிட்டு போயிருச்சு. அப்படிதான் அவன் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தான். டக்குன்னு ஒரு பரவச நிலை, சட்டையை கழட்டிட்டு போசிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. உடம்பு நம்ம சொல்றதை கேட்டு நல்லா இயங்கிட்டு இருக்கு. போசிங்லாம் பண்ணிட்டு இருந்தா அரை மணி நேரத்துக்கு மேல ஓடிட்டு துணியெல்லாம் துவைக்க இறங்கிட்டேன். எல்லா துணியும் அவசர அவசரமா துவைச்சு முடிக்கும் போது தான் தெரியுது மழை வர மாதிரியே இருக்கு. வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் நக்கிட்டு போயிடும். ஏதோ ஒரு நம்பிக்கையில காய போட்டு வந்துட்டேன். மழை வராம இருந்தா சரி. குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டு நைட் ஷிஃப்ட்லயே நான் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்கேன் பாத்தீங்களா. நானே இருக்கலாம், உங்களால இருக்க முடியாதா? டெய்லி ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது தான் அது ஒரு ஹேபிட்டா மாதிரி உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால ஒழுங்கா ஜிம் போய் நல்லா சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்டு அந்த 3 மணி நேரம் தூக்கத்தை வாங்க வந்துட்டேன். 10 நிமிஷம் தான் ஆன மாதிரி இருக்கு. 3 மணி நேரம் எப்படி ஓடிச்சே தெரியல. கனவுல சகிலாவோட சல்சா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கால் பண்ணுவாங்க, சீக்கிரமான்ட்டு. முட்டையை பாய் பண்ணலாம் பார்த்தா இன்னைக்கு முரட்டு மைண்ட் ஃபக்கு. ஜிங்க் ஓரமா வச்சிருந்தேன், எல்லா முட்டையும் கீழே வந்து ஒஞ்சிச்சு. அப்படின்னு நினைச்சா 2 முட்டை தப்பிச்சிருச்சு. 2 முட்டையை சாப்பிடலான்னு வச்சுட்டு பேஷண்ட் சீட்டுக்கு சிட் பண்ண போனேன். வந்து பார்த்தா எல்லாம் தீஞ்சிட்டு இருக்கு. அதோட தூக்கி குப்பையில போட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, நாளைக்கு பாப்பா, பாய்.